ஓம் சாந்தி 16-1-2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இங்கே நீங்கள் வானப்பிரஸ்தத்தில் இருக்கிறீர்கள். நல்ல நல்ல ஆடைகளை அணிய வேண்டும், சாப்பிட வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கக்கூடாது. படிப்பு மற்றும் நடத்தையில் முழுமையாக கவனம் வையுங்கள். கேள்வி: ஞான ரத்தினங்களினால் சதா நிரம்பி இருப்பதற்கான வழி என்ன? பதில்: தானம். எவ்வளவுக்கெவ்வளவு மற்றவர்களுக்கு தானம் செய்வீர்களோ அவ்வளவு சுயம் நிரம்பி இருப்பீர்கள். யார் ஞானத்தை கேட்டு தாரணை செய்து பிறகு மற்றவர்களுக்கும் தானம் செய்கிறார்களோ அவர்கள்தான் புத்திசாலிகள். புத்தி என்கிற பையில் ஓட்டை இருந்தது என்றால் ஞானம் வெளியேறிவிடும், தாரணை ஆகாது. எனவே முறைப்படி படிப்பை படிக்க வேண்டும். 5 விகாரங்களில் இருந்து தூர விலகி இருக்க வேண்டும். ரூப் பசந்த் ஆக வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தை கூட கர்மேந்திரியங்கள் மூலம் பேசுகிறார். ஆன்மீக குழந்தைகள் கூட கர்மேந்திரியங்கள் மூலம் கேட்கிறார்கள். இது புது விஷயமாகும். உலகத்தில் வேறு எந்த மனிதனும் இப்படி சொல்ல முடியாது. முக்கியமானது படிப்பு மற்றும் நடத்தையாகும். இந்த ஈஸ்வரிய படிப்பை வேறு யாரும் படிக்க வைக்க முடியாது. படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை, அதாவது சுஷ்டி சக்கரத்தின் ஞானம் முழு உலகத்திலும் எந்த மனிதரும் அறியவில்லை. இது முட்கள் நிறைந்த காடு என்று பாடப்பட்டிருக்கிறது. காட்டிற்கு அவசியம் தீ பற்றும். மலர்களின் தோட்டத்திற்கு ஒருபோதும் தீ பற்றுவதில்லை. ஏனென்றால் காடு முழுவதும் காய்ந்து போயிருக்கும். மலர் தோட்டம் பசுமையாக இருக்கும். பசுமையான தோட்டத்தில் தீ பற்றாது. காய்ந்து போயிருப்பவைகளுக்கு சட்டென தீ பற்றுகிறது. அதுபோல் இந்த உலகம் கூட எல்லையற்றதாக இருக்கிறது. அதாவது இந்த உலகம் கூட எல்லையற்ற ஒரு முள் காடாக இருக்கிறது அப்படின்றார். உங்களுடைய மலர் தோட்டம் மறைமுகமாக உருவாகி கொண்டிருக்கிறது. நாம் மலர் தோட்டத்தில் உள்ள மனமுள்ள மலர்கள் போல் தேவதைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய பெயரே சொர்க்கம் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் மக்களுக்கு எவ்வளவு புரிய வைக்கிறீர்கள், ஆனால் யாருடைய புத்தியிலும் பதிவதில்லை. அதிசயமாக இருக்கிறது. இந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்றால் அவர்களுடைய புத்தியில் பதியாது. ஒரு காதில் கேட்டு இன்னொன்றில் விட்டு விடுவார்கள். நிறைய பக்தி செய்திருந்தால் நிறைய ஞானம் எடுப்பார்கள், நிறைய பேருக்கு புரிய வைப்பார்கள். ஞானம் எடுக்கவில்லை என்றால் குறைவாக தான் புரிய வைப்பார்கள். எனவே அவர்களுக்கு பலனும் கொஞ்சமாக தான் கிடைக்கிறது. கணக்கு இருக்கிறதல்லவா? சத்யுகம் மற்றும் திரேதாயுகத்தை சார்ந்த தேவி தேவதைகள் அனைவரும் இங்கேதான் மறைமுகமாக அமர்ந்திருக்கிறீர்கள். பிறகு வெளிப்படுவீர்கள். இப்பொழுது நீங்கள் மறைமுகமாக பதவியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் படித்து கொண்டிருக்கிறோம் மரண உலகத்தில். பதவி அமரலோகத்தில் அடைவோம் என்பது உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு படிப்பை எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? படிப்பது பழைய உலகத்தில், பதவி அடைவது புதிய உலகத்தில். இது அதிசயம். உங்களுடைய இந்த புருஷோத்தம சங்கமயுகம் மிகவும் சிறியது. இதில் படிக்க வைப்பதற்காக தந்தை வருகிறார். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் முழு உலகத்தையும் எழுப்ப வேண்டும். எவ்வளவு யோக சக்தி வேண்டும்! யோக சக்தியினால்தான் நீங்கள் ஒவ்வொரு கல்பமும் சொர்க்கத்தை உருவாக்குகிறீர்கள். யோக பலத்தின் மூலம் ஸ்தாபனை நடக்கிறது. புஜ பலத்தின் மூலம் அழிவு ஏற்படுகிறது. இப்போது ஆத்மாக்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்த சிருஷ்டி சக்கரம் ரிப்பீட் ஆகிக்கொண்டே இருக்கும்.
சிவ்பாபா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக வருகிறார். இது பசுவாய் ஆகும். மற்றபடி காளை மாட்டின் விஷயம் அல்ல. இவர் பாக்கியசாலி ரதம் ஆவார். குழந்தைகளாகிய உங்களை பிரம்மா மூலம் அலங்காரம் செய்கிறேன் என்று சிவ்பாபா கூறுகிறார். சிவ்பாபாவை நினைவு செய்வதினால் மிகுந்த நன்மை இருக்கிறது. சத்குரு ஒரே ஒரு சிவ்பாபா தான். அவருக்கு நீங்கள் அர்ப்பணமாக வேண்டும். இந்த பிரம்மாவும் கூட அவருக்கு அர்ப்பணமாகிவிட்டார் அல்லவா? என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். யார் நன்றாக படிக்கிறார்களோ, படிக்க வைக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்கள் நல்ல செல்வந்தர்களாக ஆகுவார்கள். குழந்தைகள் மிகவும் இனிமையாக மாற வேண்டும். யோகத்தில் இருக்கும் போதுதான் இனிமையாக மாற முடியும். யோகத்தினால்தான் ஈர்ப்பு ஏற்படும். சிவ்பாபா செய்பவர் மற்றும் செய்விப்பவர் அல்லவா? தானும் செய்கிறார், செய்விக்கவும் செய்கிறார். குழந்தைகளுக்கு டைரக்ஷன் கொடுக்கிறார், தானும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சரீரத்தில் இருந்து கொண்டு என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்பதை கணக்கிடுங்கள். உதாரணத்திற்கு சிவ்பாபா சாப்பிடுவதில்லை. நீங்கள் எந்த நோக்கத்துல படைக்கிறீர்களோ அந்த உள் உணர்வை மட்டும் எடுக்கிறார். அதாவது சிவ்பாபா அபோக்தா, எதையுமே அனுபவிக்க மாட்டார். நீங்க போக் ஆஃபர் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஆஃபர் பண்ற அந்த சாப்பாடு அல்லது அதனுடைய சுவையோ அவர் எடுத்துக்கிறது இல்லை. பாவனையை மட்டும் எடுத்துக்கிறார். நீங்க எந்த பாவனையில, எந்த நோக்கத்துல, எந்த உள்ளுணர்வுல நீங்க படைக்கிறீங்களோ அதை மட்டும் அவர் எடுத்துப்பார். ஆகையால இது உங்களுக்கு ஹோம்வொர்க். எதையெல்லாம் பாபா செய்கிறார், எதையெல்லாம் செய்விக்கிறார், இதை பற்றி சிந்தனை செய்யுங்க அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ரூப் பசந்த் ஆகி தன்னுடைய புத்தி என்ற பையை அழியாத ஞான ரத்னங்களினால் சதா நிரப்பி வைக்க வேண்டும். புத்தி என்ற பையில் எந்த ஓட்டையும் இருக்கக்கூடாது. ஞான ரத்தினங்களை தாரணை செய்து பிறருக்கு தானம் செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ஸ்காலர்ஷிப், அதாவது ஊக்கத்தொகை பெறுவதற்கு படிப்பை நன்றாக படிக்க வேண்டும். முழுமையாக வனவாசத்தில் இருக்க வேண்டும். எந்த விதமான ஆர்வமும் இருக்கக்கூடாது. நறுமணம் உள்ள மலர்களாக மாறி மற்றவர்களையும் மாற்ற வேண்டும். வரதானம், விஷயங்கள் என்ற மேகங்களை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக ஒரு நொடியில் கடந்து சென்றுவிடக்கூடிய சித்தி சொரூபம் ஆகுங்கள். நிறைய குழந்தைகள் சாஸ்திரவாதிகளைப் போல விஷயங்களை உருவாக்குவதில் மிகவும் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட விஷயங்களை உருவாக்குகிறார்கள் என்றால், அதை கேட்ட உடனேயே தந்தைக்கு கூட சிரிப்பு வந்து விடுகிறது. ஆனால் மற்றவர்கள் அவற்றின் தாக்கத்துக்குள்ளாகி விடுகிறார்கள். இந்த அநேக விதமான வீண் விஷயங்கள் வீண் ரிஜிஸ்டரின் ரோலை உருவாக்கி கொண்டே இருக்கும். எனவே இவற்றிலிருந்து விடுபட்டு தீவிர வேகத்துடன் பறந்து செல்லுங்கள். இன்னோசென்ட், அதாவது கள்ளங்கபடமற்றவர்கள் ஆகுங்கள். தந்தையை பாருங்கள், விஷயங்களை அல்ல. இந்த விஷயங்கள்தான் மேகங்கள். இவற்றை ஒரு நொடியில் கடந்து சென்று விடுவதற்கான விதியின் மூலமாக சித்தி ஸ்வரூபம் ஆகுங்கள். ஸ்லோகன், எந்த ஒரு விஷயத்திலும் கேள்விக்குறி எழுப்புவது என்றாலே வீணானதின் கணக்கு ஆரம்பமாகுவதாகும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை. இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தின் சுப பாவனைகளை மற்ற ஆத்மாக்கள் வரை கொன்று சேருங்கள். சைலன்ஸ் சக்தியை வெளிப்படுத்துங்கள்.
ஒவ்வொரு பிராமண குழந்தையிடமும் இந்த சைலன்ஸின் சக்தி இருக்கிறது. இந்த சக்தியை மட்டும் மனதாலும் உடலாலும் வெளிப்படுத்துங்கள் போதும். ஒரு நொடியில் மனதின் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி விடுங்கள். அப்பொழுது ஃபரிஷ்தா ரூபத்தின் மூலமாக வாயு மண்டலத்தில் சைலன்ஸின் சக்தியின் அதிர்வலைகளை பரப்பக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய், விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே, பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. உனக்கு